பண்ண தப்பு என்னென்னா, அந்த சோஷியல் இம்பேக்ட் ஸ்டடியையும் மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் பப்ளிக்கு கொடுக்கல, அதை பப்ளிக் டொமைனில் வைக்கலை. அப்போ என்னன்னா எல்லாமே சீக்ரெட்டில் நடக்குது. அந்த சீக்ரெசி தான் இப்போ இங்கே வந்து பிரச்சனையாகுது. எங்கே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் லேண்ட் அதிகமாக வச்சுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லேருந்து பாலிட்டிஷியன்ஸ்லேருந்து பியூரோக்ராட்ஸ் போய் வாங்குவாங்க. அது பரந்தூருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும்னு பண்ணியிருக்கீங்க. அதுவே சரியான காரணம் தானே உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த காரணத்தையே சொல்லி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். விஜய் அவர்கள் வந்து அதானிக்கே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படி இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு வந்து கன்செஷன் ஸ்டேஜுக்கே போய் பிட்டிங்கே பண்ணலை. பிட்டிங் பண்ணாதப்போ இது அதானி அவர்களுக்கு தான் கிடைக்கும், இது அதானி அவர்களுடைய ப்ராஜெக்ட்னு எப்படி யார் சொல்ல முடியும்? இந்த ரீபர்பஸிங் ஆஃப் தட் லேண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. என்ன சிக்கல் வரும் அந்த லேண்ட்? ஏர்போர்ட்டுக்காக கேட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துட்டோம். வந்தால் ஏர்போர்ட் வரணும், இல்லைன்னா எங்களுக்கு இழப்பீடை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் வந்து நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க, நிலத்தை திருப்பி கொடுக்கலன்னா அந்த நிலத்தை எங்களுக்கு குத்தகை விடுங்க, நாங்களே விவசாயம் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கல்கள்லாம் அங்கே இருக்குது. அமைச்சர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்குற ஒரே ஒரு வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பாதிக்காத விளைநிலங்கள் இல்லாத வகையில் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரப்படணும். இப்படிப்பட்ட ஒரு இடம் உலகத்தில் எங்கு இருக்கிறது? வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன். வணக்கம் சார். வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? 2 விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் தான் இது. டெக்னிக்கல் ரீசனுக்காக அந்த ப்ராஜெக்டை அவங்க கேன்சல் பண்ணலை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அவ்வளவுதான். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ரீசனுக்காக இதை ட்ராப் பண்ணோன்னு அவங்களும் சொல்லலை, அது உண்மையும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 2 பிரிவாக எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறது வந்து அது எதிர்பார்த்த ஒன்று. பட் இதை அப்போஸ் பண்ணுறாங்கல்ல, பரந்தூர் வேண்டாம், சென்னைக்கு வந்து 2வது விமான நிலையமே வேண்டாம், மீனம்பாக்கமே போதும் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து திரு விஜய் அவர்கள் எது செய்தாலும் சரி அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து அதை அணுகிறாங்க. அது முதல்ல தவறான ஒரு விஷயம். சென்னைக்கு விமான நிலையம், பரந்தூர் விட்டுருங்க, சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் வேணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி 20 இயர்ஸ் லேட். 1999 அன்னைக்கு என்டிஏவோட கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது முதன்முறையாக சென்னைக்கு வந்து மீனம்பாக்கத்தை தவிர்த்து விட்டு இன்னொரு ஏர்போர்ட் வேணும்னு முதல்ல ப்ரப்போசல் 99 ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் புது விமான நிலையங்கள் வருவதற்கான ப்ரப்போசல்கள் தயார் செய்யப்பட்டு 2008-09 2 நகரங்களுக்கும் புது பெரிய ஏர்போர்ட்ஸ் வந்துருச்சு. பெங்களூரில் அவங்க இன்னொரு டெர்மினலும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. அப்போது சென்னைக்கும் அதே அளவில் 2008, 9 இல்லை 10 இல்லை மேக்ஸிமம் பை 11க்கு வந்திருக்கணும், ஆனால் வரல. 2006 ஸ்ரீபெரும்புத்தூர் லொக்கேஷனாக செலக்ட் பண்ணி திரு கருணாநிதி அவர்கள் மூவ் பண்ணும்போது பாமக அதை எதிர்க்கிறது. அரசியல் காரணங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படுகிறது. 2012 அதே போன்ற ஒரு பிரச்சனை. 2018 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை கூப்பிட்டு 4 இடத்த சர்வே பண்ண சொல்கிறாங்க. பன்னூர், பரந்தூர், திருப்போரூர், பாதாளம்னு ஒரு ஏரியா. பாதாளமும் திருப்போரூரும் வந்து தாம்பரம் ஃப்ளைங் ஏரியாவாக இருக்குது, இன்னொன்று கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிற பல்வேறு காரணங்களுக்காக அதை 2த்தையும் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பரந்தூர் ஆர் பன்னூர் தான் அவங்க வந்து ஏர்போர்ட் வருவதற்கான டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி உள்ள இடமாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொன்னாங்க. பன்னூரில் விட
பரந்தூர் வந்து ஸ்லைட்லி பெட்டர். ஏன்னா பன்னூரை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஏர்போர்ட் இந்த இடத்துல கட்டலாமா அப்படின்னும் போது ஓஎல்எஸ் சர்வேன்னு ஒன்று பண்ணுவாங்க, அப்டக்கிள் லிமிட்டேஷன் சர்வே அப்படின்னு. அந்த சர்வே எதுக்குன்னா எவ்வளவு அப்டக்கிள்ஸ் இருக்குது இந்த இடத்துல, ஏர்போர்ட் கட்டுறதுக்கான அப்டக்கிள்ஸ் எத்தனை இருக்குது. இப்போது ஹோசூரில் வந்து 2 ஏரியா பண்ணாங்க, பெலகொண்டப்பள்ளி, பேரிகை பாகலூர். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா பெலகொண்டப்பள்ளியில் ஓஎஸ்எல் சர்வே பெலகொண்டப்பள்ளியை தான் சஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மாறாக ஓஎஸ்எல் சர்வே என்ன சொல்லுச்சுன்னா பெலகொண்டப்பள்ளியை விட பேரிகை பாகலூரில் அப்டக்கிள்ஸ் கம்மியாக இருக்குது, பெட்டர் லொக்கேஷன் சூட்டட் ஃபார் ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னோடனே பேரிகை பாகலூரை தமிழ்நாடு கவர்மெண்ட் சூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. நான் பல கட்டுரைகள் அதை பற்றி எழுதியிருக்கிறேன். ஸோ பரந்தூர் ஸ்லைட்லி பெட்டர் தேன் பன்னூர். பன்னூரில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டக்கிள் லிமிட்டேஷன் சர்வேவும் சரியாக வரல, மீட்ரோலாஜிக்கல் டேட்டாவும் ஏர்போர்ட் அங்கே வைக்கலாங்கிறதுக்கு சரியாக இல்லை, ரன்வே ஓரியன்டேஷனும் அங்கே ஒழுங்காக இல்லை. அதை தாண்டி பன்னூர் வந்து ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, அங்கே ஹேபிடேஷன்ஸ் நிறைய இருக்குங்கிறதுக்காக தான் பரந்தூருக்கு போனாங்க. பரந்தூரில் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு யாருமே சொல்ல. நீர்நிலைகள் அழிகிறது, அங்கே வந்து 1005 வீடுகள் பாழாகிறது, அதில் 600 வீடுகள் வந்து ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் போகிறது. அவங்களுக்கு வந்து 900 ஏக்கர் அந்த ஊரில் மட்டும் போகுது. மற்ற 13 வருவாய் கிராமங்களில் கொஞ்சம் கொஞ்சம் போகுதுங்கிறத யாரும் மறுக்கலை. ஆனால் இருக்கிறதுல பரந்தூர் பெட்டர் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இது வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணது கிடையாது. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஆரம்பித்து ஏஐ ஒரு சர்வே பண்ணி அது டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க பன்னூரா பரந்தூரானும் போது பரந்தூர் அப்படிங்கிற விஷயத்த சூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அது விஜய் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், அந்த கிராம மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார். 2வது சொல்கிற காரணம் என்னென்னா அங்கே ஏகப்பட்ட நிலம் வாங்கி வச்சுருக்காங்க, G2 வாங்கியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்கிறாங்க, எல்லாரும் அங்கே வந்து லேண்ட் மாஃபியா போய் எல்லாரும் லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா எங்கே வாங்கியிருக்க முடியும்? பரந்தூரை சுற்றி தான் வாங்கியிருக்க முடியும். இப்போ இந்த 1700 ஏக்கர் பண்ணியிருக்காங்களே, இதில் எதுவும் பினாமி நிலம்லாம் பெருசாக கிடையாது. இது எல்லாம் விவசாயிகள் அங்கே இருக்கிற மக்களினுடைய அவங்க நிலம். ஜூன் 29ஆம் தேதி பரந்தூர் போயிருந்த போது அங்கே வந்து நான் அந்த 8 கிராமத்துக்கு போகிறேன். எல்லா கிராமங்கள்லேயும் சிறு சிறு விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 2.5 ஏக்கர் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னா இவங்க பண்ண ஒரு டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக லேண்ட் மாஃபியா. லேண்ட் மாஃபியா நிச்சயமாக நீங்கள் எங்கே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாலும் லேண்ட் அதிகமாக வச்சுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லேருந்து பாலிட்டிஷியன்ஸ்லேருந்து பியூரோக்ராட்ஸ் போய் வாங்குவாங்க. அது பரந்தூருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு ஏர்போர்ட் லொக்கேஷன் சொன்னாலும் அங்கே போயிட்டு அந்த ஏர்போர்ட் லொக்கேஷன் வர்றதுக்கு முன்னால் நியூஸ் பேப்பர் மூலமாக விஷயங்கள் கசியும் பொழுது நிறைய பேர் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இதுதான் வேலையே. அதை மட்டுமே காரணம் காட்டக்கூடாது. உண்மையிலே எந்த நிறுவனமோ இல்லை ஏதாவது ஒரு பாலிட்டிஷியன் வந்து அங்கே வந்து அதிகமான லேண்ட் வாங்கியிருந்தால் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இப்போது தவேக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்களுடைய கமர்ஷியல் டேக்ஸஸ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்கிட்ட சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட போகிறாரு. நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், யாருமே அதை வந்து தடுக்கவே இல்லை. தாராளமாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த பாலிட்டிஷியன் அவர் பினாமி பேரில் இவ்வளவு லேண்ட் வாங்கி வச்சுருக்கிறாரு, இது நியாயமானு கேளுங்க. அதில் ஆனால் அதனால் மட்டுமே இது கேன்சல் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வேணாம். நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும்னு பண்ணியிருக்கீங்க, அதுவே சரியான காரணம் தானே உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த காரணத்தையே சொல்லி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். அது சரியான காரணம். அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றுறாங்க, அதில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தொழில்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னது, இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது, குறிப்பாக வந்து முன்னாள் நிதி அமைச்சர் வந்து இந்த ஃபீசிபிலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்த என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மற்ற எதிர்க்கட்சிகள் பாமக அதிமுக எல்லாருமே அந்த கேள்வி எழுப்புகிறாங்க.
அந்த இடத்த திரும்ப நீங்கள் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். எதுக்காக எடுத்தீங்களோ அதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாங்கள் வந்து வேறு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றாங்க. அது வந்து எப்படியான ஒன்றாக பார்க்கப்படுது? நேற்று பேசிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள்தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரும்போது தொழில்துறை அமைச்சராக அவர் தான் இருந்தார். அவர் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான். சார் வந்து அவர் வச்ச ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நியாயமான விஷயங்கள். ஆக்சுவலாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து லேண்டை போய் வாங்கியிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் லேண்டு வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னு யாருமே சொல்லலை. இது வழக்கமாக எல்லா பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் இது 6000 ஏக்கர். இந்த ஏர்போர்ட் ரியலைஸ் ஆயிருந்ததுன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய விமான நிலையமாக இதுதான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய விமான நிலையம், இந்தியாவினுடைய விமான நிலையம் இருக்கும் பொழுது எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்கும்? அப்போ எவ்வளோ பேர் வந்து பிளான் பண்ணி வந்து வாங்கியிருப்பாங்க? அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதற்காக மட்டுமே இந்த ஏர்போர்ட்டை வந்து அங்கே கொண்டு வந்தோன்னு சொல்கிறதுல தான் அங்கே சிக்கல் இருக்கிறது. அதை தான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருக்கு. அதன் பிறகு ஒன்றிய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆன்சைட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, சைட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பரந்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் உங்களுக்கு INS ராஜாலியோடைய பேஸ் இருக்குது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்காம அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க? அப்போ ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி போய் ஒரு டெக்னிக்கல் அப்ரூவல் தான் வந்திருக்குது. இப்போ எடுத்தது பொலிட்டிக்கல் டிசிஷன். டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டியில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நேற்று சட்டத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் சொன்னார். டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டிக்குள்ள அதுவும் அடங்கும் தானே? அது வந்து தான் வரலையான ஒரு இல்லை, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கலை. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த அளவுக்கு, அந்த ஸ்டேஜுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டால் போக முடியல. என்ன நடந்ததுன்னா, 2022 ஆகஸ்ட் 1 இல்லை 2 தேதின்னு நினைக்கிறேன், அந்த தேதியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2வது நாளில் இருந்தே ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. ஸோ அவங்களை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது. ஸோ வந்து எப்படி அதுக்கு நடுவில் 2024 எலெக்ஷன் வருது, அதுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. 25ல் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஹோலில் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை ஹோலில் போட்டால் சரியாக வராது, லேண்ட் அக்விசிஷனை ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது ஜூலை 2025 லேண்ட் அக்விசிஷனுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. லேண்ட் அக்விசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல்ல லேண்டை கொடுக்குறவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்து பரந்தூரில் வாங்கினவங்க தான் கொடுத்தாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல. 20 ஏக்கர், 5000 ஏக்கரில் 20 ஏக்கர் எவ்வளோ கொடுக்குறாங்க. அதன் பிறகு கிராம மக்களை வந்து கிராம மக்களுக்கு அழுத்தங்கள் இருந்திருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அழுத்தம் இருக்க தான் இருக்கும். 8 வழி சாலையிலையும் அழுத்தம் இருந்தது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கும் அழுத்தம் இருந்தது. அந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் இருந்திருக்கிறது. கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு வாங்கலை. அதற்கான அந்த அனுமதி பெறுவதற்கான எல்லா கோப்புகளும் தயாராக இருந்தது. ஆனால் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கு அனுப்பலை. அது உண்மை. திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுத்த தகவல் வந்து சரியான தகவல், அதில் எந்த விஷயமும் இல்லை. என்னென்னலாம் பண்ணாங்க இந்த 4 வருஷத்தில் டிஎம்கே கவர்மெண்ட், அவங்க எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய விஷயங்கள் நடந்தது. லேண்ட் அக்விசிஷன் 1700 ஏக்கர் தான் பண்ணாங்க. பட் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கான எல்லா பேப்பர் ஒர்க்கும், எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ணியாச்சு. சோஷியல் இம்பேக்ட் ஸ்டடி பண்ணியாச்சு. மச்சேந்திரநாதன் IASஐ வச்சு ஒரு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. இவங்க பண்ண தப்பு என்னென்னா, அந்த சோஷியல் இம்பேக்ட் ஸ்டடியையும் மச்சேந்திரநாதன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் பப்ளிக்கு கொடுக்கல, அந்த பப்ளிக் டொமைனில் வைக்கலை. அப்போ என்னென்னா எல்லாமே சீக்ரெட்டில் நடக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ப்ராஜெக்டில் சிக்கலும் இருக்குது. இவங்க என்ன பயந்தாங்கன்னா, எல்லா ரிப்போர்ட்டையும் வச்சோம்னா இது வந்து உகந்த இடம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பெருசாக கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த சீக்ரெசி தான் இப்போ இங்கே வந்து பிரச்சனையாகுது. இது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் அப்ளை பண்ணலை. இன்னொன்று, இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கன்செஷனர் அக்ரிமெண்ட், அதாவது யார் இந்த ஏர்போர்ட்டை எடுக்க போகிறாங்க, யாருக்கு டிட்கோ இந்த ஏர்போர்ட்டோட ப்ராஜெக்டை அவார்ட் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருந்தது. இப்போ பொதுவெளியில் பேசப்படுகின்ற மாதிரி இது அஜானியோட ப்ராஜெக்ட் கிடையாது. ஏன்னா கன்செஷனர் அக்ரிமெண்ட்டே நீங்கள் போடலை.
அதுக்கு வந்து நீங்கள் பிட்டிங்கே பண்ணலை, யார் வேணாலும் பிட் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். 2025 ஏப்ரல் நினைக்கிறேன், பிரேம் வட்சான்னு ஒரு கனடாவை சார்ந்த இந்திய வம்சாவழி ஒரு தொழிலதிபர் வந்து அன்றைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அவருக்கு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் ஃபயர்ஃபேக்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் பெங்களூரு ஏர்போர்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து சென்னை ஹோசூர் ஏர்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு கூட போயிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த பிட்டிங் போடாமலே இது அதானியோட ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்னன்னா, அது வேறு மாதிரி ஒரு நரேட்டிவில் கொண்டு வராங்க. விஜய் அவர்கள் வந்து அதானிக்கே இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு வந்து கன்செஷன் ஸ்டேஜுக்கே போகல, பிட்டிங்கே பண்ணலையே. பிட்டிங் பண்ணாதப்போ இது அதானி அவர்களுக்கு தான் கிடைக்கும், இது அதானி அவர்களுடைய ப்ராஜெக்ட்டுன்னு எப்படி யார் சொல்ல முடியும்? ஏகப்பட்ட கம்பெனிஸ் அதுக்கு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதானியோட கம்பெனி ஃபைட் பண்ணியிருப்பாங்க, ரிலையன்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனி ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஃபயர்ஃபேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டே காமிச்சாங்க, எங்களுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டும் ஹோசூர் ஏர்போர்ட்டும் வேணும். இன்னொன்று, ஓசூர் ஏர்போர்ட் ஃபயர்ஃபேக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது, அந்த கன்செஷனர் அக்ரிமெண்ட்டே உள்ளே வராது. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் தவறாக பரப்பப்படுகிறது. இப்போ வந்து அமைச்சர் சொன்னாங்க இதை ரீபர்பஸ் பண்ணலாம். சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ரீபர்பஸிங் ஆஃப் தட் லேண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. என்ன சிக்கல் வரும் அந்த சிக்கல்னா, நீங்கள் வாங்கினது ஏர்போர்ட்டுக்கு, அங்கே மக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வரும், நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்காதவங்கள, அதனால் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபாக உங்களை உள்ளே கொண்டு போகலாம், இல்லை இந்த ஹவுஸ் கீப்பிங்காக மற்ற விஷயங்களை பெருக்கிறது துடைக்கிறது இது போன்ற உங்களுக்கு வந்து மாதம் 15,000 20,000 வேலை கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு காம்பன்சேஷன் வருது, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் லேண்ட் வாங்கிக்கோங்க, இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்ததுனால அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜூன் 29ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி அங்கே போயிருந்தப்போ நிறைய அந்த நாகப்பட்டு அப்படிங்கிற கிராமம், மற்ற பக்கத்தில் இருக்கிற கிராமத்தினுடைய மக்கள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் கொடுத்தவங்க வந்து ஏர்போர்ட்டுக்காக கேட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துட்டோம், வந்தால் ஏர்போர்ட் வரணும், இல்லைன்னா எங்களுக்கு இழப்பீடை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினர் வந்து நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிலத்தை திருப்பி கொடுக்கலன்னா அந்த நிலத்தை எங்களுக்கு குத்தகை விடுங்க, நாங்களே விவசாயம் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கல்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து அந்த 13 கிராமங்களில் இது மட்டும் சிக்கலாக இல்லை. இந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்ன பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு சொன்னது வந்து, எங்கள் ஊரில் பசங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, ஏன்னா நாங்கள் பொண்ணு கேட்டு போனோம்னா பரந்தூரா, இது ஏகனாபுரமா, உங்கள் ஊர் காலி பண்ணி தானே ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க, அப்போ என் பொண்ணை கொடுத்தா இங்கே எப்படி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, நான் எந்த நம்பிக்கையில் கொடுக்குறது? இதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், என் ஸ்டோரியிலே இருக்குது. அவர்களுடைய பெயர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஸ்டோரி எடுத்து படிச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் இதற்கு மேலும் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் அமைச்சர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்குற ஒரே ஒரு வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பாதிக்காத, விளைநிலங்கள் இல்லாத வகையில் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரப்படணும். இப்படிப்பட்ட ஒரு இடம் உலகத்தில் எங்கே இருக்கிறது? மக்களை பாதிக்காமல் ஒரு விஷயம் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஒரு மெட்ரோ வந்து நீங்கள் அண்டர் கிரவுண்டில் மெட்ரோ வந்து பூமிக்கு கீழே போகுது, ஆனால் பூமிக்கு கீழே மெட்ரோ போகிறத அந்த விஷயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சிரமம் மக்களுக்கு ஏற்படுது? மவுண்ட் ரோடு 7 வருஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ மக்களை பாதிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஒரு 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 பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்கன்னா அது மக்களை பாதிக்காமல் எப்படி வரும்? அந்த மக்களினுடைய உணர்வுகள், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மதிக்கப்படணும், யாருமே இல்லைன்னு சொல்ல. எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஈக்காலஜிக்கல் டேமேஜை மினிமைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வர முடியும். அதுக்கேற்ற அந்த பேலன்ஸ் பண்ணணும். ஈக்காலஜியும் நீங்கள் கன்சர்னில் வச்சுக்கணும், டெவலப்மெண்ட்டையும் கன்சர்னில் வச்சுக்கணும். அப்போ அரசு என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலான விஷயங்களை பேசணும். எங்கே வந்து பாதிப்பு கம்மியாக இருக்குமோ நாங்கள் அங்கே கொண்டு வருவோம்னு சொல்கிறத விட்டுட்டு மக்களை பாதிக்காத வகையில் அப்படிங்கிறதே வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். மக்களை பாதிக்காமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்?
விளை நிலங்கள் இல்லாமல் வேறு எந்த நிலங்களை எடுத்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னை போன்ற நகரங்களில் இப்போ நீங்கள் குன்றத்தூர்லாம் போயிட்டீங்கன்னா விவசாய நிலத்தை தானே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டே விவசாய நிலத்தில் தானே கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது சரியாக வராது. இன்னொன்று, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை நாங்கள் விரிவுபடுத்துவோம். இப்போ அதற்கான ஃபீசிபிலிட்டிஸ் அங்கே இருக்கா? பாசிபிலிட்டி முதல்ல இருக்கா? அப்புறம் ஃபீசிபிலிட்டிக்கு போவோம். கிடையாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இன்னொரு டெர்மினல் கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? டெர்மினல் கொண்டு வரலாம் மேடம். நீங்கள் இன்னொரு ரன்வே ரன்வே பண்ண முடியாது. நீங்கள் ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஒன்று கவுல் பஜாரை காலி பண்ணணும், இல்லை கொலப்பாக்கம் கிருக்கம்பாக்கம் ஏரியாவுக்கு வரணும். நீங்கள் கொலப்பாக்கத்துலலாம் இன்றைக்கி 2 ஏக்கர் 3 ஏக்கர் லேண்ட் ஒரே இடத்துல கிடைக்குமான்னு தெரியாது. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் கொலப்பாக்கம் கிருகம்பாக்கம்லாம் வந்து இன்றைக்கி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் தாம்பரம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஏரியாஸ்லாம் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸாக ஒரு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாக வந்துட்டுருக்க இடம். இங்கே எப்படி எந்த விதத்தில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஏர்போர்ட் வந்து இப்போ எல்லாம் எப்படி முதலமைச்சரே அந்த வேர்டை யூஸ் பண்ணார் சட்டமன்றத்தில்? இல்லை, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை நீங்கள் டெர்மினலை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ரன்வேவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. டெர்மினலை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டும் பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏடிஎஃப்க்கு வேட் அதிகமாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இங்கே பேஸ் கிடையாது. இங்கே வந்து பெரிய ஏர்போர்ட் வரும்போது ஒரு விமானம் நிறுவனங்கள்லாம் வந்து பேஸ் நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் இங்கே இல்லை. நிறைய விமானங்கள் யாருமே பேசாத ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் ஏர்போர்ட் வேணும். இன்றைக்கி வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களோட இன்றைக்கி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் 80களில் 90களில் சவுத் இந்தியாவோட ஏவியேஷன் அப்பா மெட்ராஸ் தான் இருந்துச்சு. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட் ஏறி யூஎஸ் போன்ற பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. நம்ம ஆட்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போயோ இல்லை ஹைதராபாத்துக்கு போயோ யூஎஸ் ஃப்ளைட்டோ இல்லை மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து ஐரோப்பியாவுக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் கனெக்ஷன்ஸ் 3 மட்டும்தான். ஃப்ராங்க்ஃபர்ட், லண்டன், பாரிஸ். இந்த 3 நகரங்களுக்கு மட்டும்தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளைட் ஒரு நாளைக்கு 3 ஃப்ளைட் மட்டும்தான். நீங்கள் பெங்களூர் போய் பாருங்கள், 8 நகரங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. டெல்லிக்கு போய் பாருங்கள், 13 நகரங்களுக்கு ஐரோப்பியாவில் மட்டும் ஃப்ளைட் இருக்குது. டெல்லியிலேருந்து எவ்வளவு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் யூஎஸ்க்கு இருக்குதுன்னு பாருங்கள். பெங்களூர்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட் இருக்குது. அந்த ஃப்ளைட் ஆக்சுவலாக சென்னையிலேருந்து போயிருக்க வேண்டிய ஃப்ளைட்டு. பெங்களூர்லேருந்து சென்னை ஏர் ஸ்பேஸ் வழியாக தான் அவங்க சிஏ எடுக்க முடியும். இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய சிக்கல். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மிஸ்மேனேஜ்ட் ஏர்போர்ட்ஸ். இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு தாவேக அரசை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. திமுக அதிமுக வந்து ஒரு ஏர்போர்ட் சூஸ் பண்ணுறாங்க. அது நடக்கலைன்னும் போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை ஒன்று மாடர்னைஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி ப்ரைவேட் கிட்ட கொடுத்து இப்போ அதானி வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதையாவது மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதுலேயும் தே மெஸ்ட் இட் அப். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் அவங்க பண்ண அந்த தப்பை தாவேக்கா பண்ணக்கூடாது. இந்த ஏர்போர்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் ஒரு முறை நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாள் வந்தேன், ஒரு ஸ்டார்ட் அப் சப்மிட் முடிச்சுட்டு. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 40 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. ஆனால் சென்னை விமான நிலையத்தில் அந்த ஓடுதளத்துலேருந்து ஓடுபாதையிலேருந்து நான் டெர்மினலுக்கு வந்து டெர்மினல்லேருந்து வெளில வந்து காரில் ஏறுறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அப்போ இந்த விஷயத்தை யார் பேசுகிறது? அப்போது உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக வேணும். டெல்லியில் நீங்கள் T3யில் இறங்குனீங்கன்னா ரன்வேலேருந்து நீங்கள் வந்து லக்கேஜ் ஃபாயரில் போய் எடுத்துகிட்டு வெளில போகிறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ். இங்கே 1 மணி நேரம் மேலே ஆகுது. இந்த 40 நிமிட அதிகம் எதற்குங்கிறது தான் கேள்வி. அதற்கு தான் இன்னொரு விமான நிலையம். விமான நிலையம் ஏன் வேண்டான்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? சென்ட்ரலைஸ்டு க்ரோத் ஆகிடும், அதுக்கப்புறம் மற்ற நகரமே வளராது. அதெல்லாம் பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு உண்மை. சென்னை, தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்திற்கு இது எதுவுமே பொருந்தாது. இந்த சுற்றுச்சூழல் பார்வையிலிருந்து தான் அதிகமான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒரு பக்கம் கிளைமேட் எமர்ஜென்சி, அதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட், அது நீர்நிலைகள் அதிகம் உள்ள பகுதியாக இருக்குது, நீர்நிலைகளை அழித்து தான் இங்கே நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. 2015
நான் ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணுன காலகட்டங்களில் செம்பரம்பாக்கம் டு இது வரைக்கும் நம்ம அடையார் அந்த போய் கழிமுகம் சேர்ற பட்டினப்பாக்கம் வரைக்கும் அந்த நீர்நிலைகள் அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் நான் ஒரு அந்த மேப்போட வச்சு ட்ராவல் பண்ணும்போது இடையில ஈவன் மீனம்பாக்கமே வந்து நீர்நிலைகள் அழித்து தான் வந்திருக்கிறதா இருக்குது. போரூர் ஏரியை தாண்டி மற்ற எந்த ஏரிகளுமே இல்லை சிட்டிக்குள்ளே. செம்பரம்பாக்கம் போரூரை தாண்டி அதுக்கப்புறம் கழிமுகம் போய் கலக்கிற வரைக்கும் அந்த மேப்பில் இருக்கிறபடி பழைய மேப் மெட்ராஸ் மேப்பில் இருக்கிறபடி இல்லை. ஸோ இப்போ நீர்நிலைகள் அழிப்பது தான் வெள்ளம் வருவதற்கான காரணம்னு சில காரணங்கள் சொல்லப்படுது இல்லையா? அந்த காரணங்களை எப்படி பார்க்க? காரணங்கள் நியாயமான காரணங்கள். நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது, எப்படி அந்த டேமேஜை மினிமைஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் வழி இருக்கும். அதை தான் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணுங்கிறது. அதுக்கு தான் டிரான்ஸ்பரன்சி. அதை தான் கேட்குறோம். எல்லாம் ஆமாம் அழியுது, இல்லைன்னு யாருமே சொல்ல. இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிற இடத்துல இதெல்லாம் அழியாதா? வாட்டர் பாடிஸ் இல்லாமல் நீங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் வந்து ஒரு எந்த விஷயத்தையும் இது போன்ற ஒரு பெரிய விஷயத்தை பண்ணவே முடியாது. அப்போ பரந்தூரில் வாட்டர் பாடிஸ் அழிஞ்சிருக்கும். அதுக்கு எப்படி அந்த ஈக்காலஜியோடைய டேமேஜை மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் கேள்வி ஆரம்பிக்குது. அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம், அந்த டயலாக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நீர்நிலைகளை அழிக்காமல், விவசாய நிலங்களை அழிக்காமல் நீங்கள் எந்த ப்ராஜெக்டையும் கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் கொண்டு வர்றேன்னு சொல்கிற அந்த 2வது ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கூட ஒரு நீர்நிலையை கூட அழிக்காமல் நீங்கள் பண்ணிவிடுவேன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லையே. எங்கே இருக்குது? இல்லைனா நீங்கள் கொண்டு போய் வேலூரில் தான் வைக்கணும் மெட்ராஸோட ஏர்போர்ட்டை. அங்கேயும் நீர்நிலைகளை அழிக்காமல் நீங்கள் பண்ணவே முடியாது. மெட்ராஸோட ஏர்போர்ட்டை மெட்ராஸுக்கு பக்கத்தில் தான் வைக்க முடியும். நீங்கள் வேலூரில் வச்சிங்கன்னா அது வேலூர் ஏர்போர்ட்டு. அங்கேருந்து மெட்ராஸ்க்கு எப்படி வருவாங்க? அங்கேருந்து ஒரு ட்ரெயினில் தான் வரணும், இல்லை அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி வரணும். இதெல்லாம் எக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ஈக்காலஜியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, டேமேஜை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும்? எல்லா நாடுகள்லேயும் விமான நிலையங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அங்கேயும் நீர்நிலைகள் அழியுது. அவங்கெல்லாம் என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க? அதற்கு வேறு விதமான ஒரு நீர்நிலைகளை அவங்க உருவாக்குறாங்களா, இல்லை வேறு வழிகளை பார்க்குறாங்களா, வேறு விதங்களில் வழிகளில் அதை கையாளுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சிஏஏ சமிட்டில் ஒருத்தர் சொன்னார், ஏன் வந்து மற்ற நகரங்கள் மாதிரி நம்ம போய் மெரினா பீச்சில் கடலில் கொண்டு போய் விமான நிலையத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் எங்கேருந்துனாலும் வரும். அதுக்காக விமான நிலையத்தை கொண்டு போய் நம்ம மெரினா பீச்சில் வைக்க முடியாது, அது வேறு. பட் இல்லை, ஐடியாஸ் அடுத்து நான் கேட்க வந்தேன். ஒரு பக்கம் நமக்கு கடல், இன்னொரு பக்கம் அது நேற்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் பேசும்போது சொல்கிறாரு, ஒவ்வொரு இடத்துல ஏன் வந்து பரந்தூர் பெஸ்ட்டாக இருந்துச்சு, கல்பாக்கம் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் நார்த்தில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது, அந்த பக்கம் வந்து நிறைய வந்து நீர் நிலையங்களே நிறையா இருக்குது, அங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறத அவர் சென்னையுடைய புவிசார் பிரச்சனையாக இந்த இடத்த தாண்டி வேற வைக்க முடியாது. இப்போ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மாற்று இடத்துல பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? தெரியல மேடம். சாத்தியக்கூறுகள் நமக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தது இந்த 4 இடம் தான். அதில் அவங்களே 2 இடம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 இடத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை பன்னூருக்கு போனாங்கன்னா பன்னூர்லேயும் நீங்கள் இதையெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அங்கேயும் நீர்நிலைகளை அழித்து தான் ஆகணும். அப்படி பன்னூர் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் செய்யார், வந்தவாசி அந்த மாதிரி தான் போகணும். அதெல்லாம் சென்னையிலேருந்து எவ்வளவு தூரம்? அங்கேயும் நீங்கள் நீர்நிலைகளை அழிக்காமல் நீங்கள் நீர்நிலைகளை அங்கேயும் அழிக்கவே முடியாது. நீர்நிலைகளை அழிக்காமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவங்க இந்த கவர்மெண்ட் வந்தவொடனே எல்லாருக்கும் தெரியும் பரந்தூர் எப்படியும் இருக்காது அப்படின்னு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஒரு இன்னொரு லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அதை சொல்லியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட லொக்கேஷன் இல்லைங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அவங்க இனிமேல் தான் போய் தேட போகிறாங்க. இனிமேல் தான் தேடி அதற்கான ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே லேண்டு அந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணி, அங்கே போராட்டங்கள் வெடித்தால் அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். எவ்வளவோ மீண்டும் ஸ்க்ராட்ச் ஒன், பேக் டு ஸ்கொயர் ஒன்னை தான் எல்லாரும் ஏர்போர்ட் வேணுங்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஏன்னா 2022 திமுக ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு அவங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்குறதுக்கே 2025 தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லேண்ட் அக்விசிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை திமுக ஆட்சி கேள்வியை கூட பரந்தூரை தான் அவங்க சூஸ் பண்ணி இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட
திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியன் சோமு வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில எழுப்புனப்பதான் பரந்தூர் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அங்கதான் வரப்போகுதுங்கிறது. பரந்தூரா பன்னூராங்கிற கன்ஃபியூஷன்ல தான் இருந்தது. பரந்தூர் நாடாளுமன்றத்துல அமைச்சர் சொன்ன பிறகு அது எப்படியும் வெளியில வந்துடுச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் மறுநாள் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. இதில் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்ததெல்லாம் யாருமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ கூட அங்கே பரந்தூர் பக்கத்தில் பினாமிகளின் பெயரில் அரசியல்வாதிகள் ஏதாவது நிலம் வாங்கியிருந்தால் அவர்களை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது, யாருமே அதை இல்லைன்னு சொல்ல. பட் அதற்காக மட்டும்தான் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை நாங்கள் காலி பண்ணோம், நாங்கள் வந்து ஸ்கிராப் பண்ணோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு டிராவல் சைடு நிறைய சொன்னீங்க, தொழில்துறை சார்ந்து இது என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும்? ஏன்னா பக்கத்தில் பெங்களூரும் ஆந்திராவும் வந்து தொழில்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டாங்க. இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, 2வது இடத்துலேருந்து நம்ம பின்னாடி போயிடுவோம். நேற்றைக்கு கூட அதிமுகவுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற 1.5 ட்ரில்லியன்லாம் இல்லை, 1.25 ட்ரில்லியனை கூட பண்ண முடியாது உங்களால் இப்படி இருந்தீங்கன்னான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ தொழில்துறையில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பேசஞ்சரை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. கார்கோன்னு ஒன்று இருக்குது, அது சென்னையிலேருந்து இப்போது இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறது அது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கார்கோ வில்லேஜே பரந்தூரில் கட்டுவோன்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாங்க. ஏன்னா கார்கோவுக்கு தான் இங்கே வந்து பேசஞ்சர் டிராஃபிக் மட்டும் இல்லை, கார்கோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இங்கே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஆட்டோமொபைல் தான் சென்னையோட ஹப்பாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கும். BMW கம்பெனி இருக்கும், ஹுண்டாய் இருந்துச்சு, ஃபோர்ட் இருக்குது, நிசான், ரெனால்ட் இருக்காங்க, அப்புறம் மற்ற அசோக் லேலண்ட், பாரத் பென்ஸ், ஏகப்பட்டவங்க இருக்காங்க. இதெல்லாம் பெரிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கப்பலில் தான் அனுப்ப முடியும். சென்னையை ஏன் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா, சென்னைக்கு அருகில் 3 துறைமுகங்கள் இருக்கிறது. சென்னை, எண்ணூர், அப்புறம் காட்டுப்பள்ளி, இந்த 3 இருக்குது. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டிரான்சிட் ஃபெசிலிட்டிஸ், அதனால் வரவும்னு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ சென்னையினுடைய அந்த தொழில், அந்த ஃபேஸ் ஆஃப் சென்னைஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சேஞ்சஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்னை வந்து எலக்ட்ரானிக்ஸோடைய ஹப்பாக மாறுது. ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற தைவானிய நிறுவனம் 2019 மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அடுத்த வருஷம் கோவிட் உலகம் பூரா பரவுது. சைனாவிலேருந்து அவங்களுடைய நிறுவனங்களை அவங்க வந்து மாற்றுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை மாற்றும் போது சென்னை அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறுது. அன்றைக்கி 7000 பேர் வேலை செஞ்ச ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் இன்றைக்கி 47,000க்கும் அதிகமானவர்கள் வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் சிஸ்கோ அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் அவங்களுடைய எல்லா பொருட்களையும் இங்கே இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் தயாரிக்கிறாங்க. சால்காம்ப்னு ஒரு நிறுவனம் இருக்குது, சான்மியான்னு இன்னொரு நிறுவனம் இருக்குது, பெகட்ரான் ஒரு நிறுவனம் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்குது. இதெல்லாம் சென்னையில். இது இல்லாமல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிட்டடாக ஹோசூருக்கு கொண்டு போயிருக்கோம். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூரில் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இங்கு வந்த பிறகு 2020-21 இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்ற, ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து தமிழ்நாட்டினுடைய பங்கு வந்து 12%. அப்போ வந்து இந்தியாவோட லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷும் கர்நாடகாவும். 2025-26 12%லிருந்து 41.63% அது உயர்ந்திருக்கு. 30% உயர்ந்திருக்கு. பரந்தூர் இல்லாமல் தான் உயர்ந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. 30% இது உயர்ந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கீப்பப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பரந்தூர் வேணும். ஏன்னா இன்றைக்கி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பெங்களூருக்கும் போகிறாங்க, தெலுங்கானாவுக்கும் போகிறாங்க. அவங்க தமிழ்நாட்டிலேயே இருந்து இது மேலும் மேலும் நமக்கு வந்து நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் இதை நீங்கள் கீப்பப் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. அந்த காம்படிட்டிவ் எட்ஜை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் 2வது விமான நிலையம் வேணுங்கிறது. ஏன் கார்கோ ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து ஐஃபோனை தயாரிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஃபோனில் கிட்டத்தட்ட 15% 20% விற்கிற ஐஃபோன்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து தயாராகி போகுது.
நான் யூஎஸ்க்கு ஒரு 2023 போகும்போது நான் என் ரிலேட்டிவ்க்கு ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனில் மேட் இன் இந்தியான்னு இருந்தது. பார்க்குறதுக்கு அசம்பிள்டு இன் இந்தியா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னைன்னு அங்கே இருக்கும்போது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹை வேல்யூ ஃபினிஷ்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸை வந்து நீங்கள் வந்து விமானம் மூலமாக மட்டும்தான் அனுப்ப முடியும். அதை வந்து நீங்கள் கடல் மூலமாக அனுப்ப முடியாது. கடல் மூலமாக அனுப்புனீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு 2 மாதம் ஆகும். விமானம் மூலமாக அனுப்புனீங்கன்னா 2 நாளில் போய் சேர்ந்துடும். அதனால் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கி சென்னைக்கு வருது. செமிகண்டக்டர்ஸ் வருது. நம்ம வந்து இன்றைக்கி அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் விஷயங்களை போகும்போது தொழில்துறையினர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் தேவைப்படுது. அந்த விமான நிலையம் வந்து பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் பொருட்களுக்கும், கூட்ஸுக்கும் அந்த விமான நிலையம் தேவைப்படுது. இதுதான் இங்கே வந்து எல்லாரும் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு தான் வேணுங்கிறது. ஏன்னா இந்த ஹை வேல்யூ டைம் சென்சிட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளைட்டில் மட்டும்தான் போகும். ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ப்ரெசிஷன் டெக் ஹார்ட்வேரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சென்னை வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஹப்பாக மாறி இருக்குது. ஃபாக்ஸ்கானுடைய அவங்க 100 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்கன்னா 90 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்று ஹோசூரில் இல்லை சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவிலேருந்து 90 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவிற்கு சென்னைக்கு வந்து சென்னையினுடைய தொழில்களுக்கு வந்து இந்த புது விமான நிலையம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது எல்லாரும் கேட்குற மாதிரி இது செட்பேக்கா? நிச்சயமாக செட்பேக் தான். ஆனால் இந்த செட்பேக்லேருந்து தமிழ்நாடு மீண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மீண்டு வர முடியும். ஏன்னா அது மேஜிக்னா இங்கே இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம். நீங்கள் இந்த செட்பேக் இப்போ வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. அந்த காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு காப்பாற்றும். அந்த 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஏர்போர்ட் கட்டிடுங்க. அந்த காம்படிட்டிவ் எட்ஜை நீங்கள் லூஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சியை இன்னொரு மாநிலம் அடையணும்னா அந்த மாநிலத்துக்கு 10 வருஷம் தேவைப்படும். ஆனால் அந்த மாநிலத்துக்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ளஸ்ஸுமே வேறு எந்த மாநிலத்துக்குமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய 3 போர்ட்டு வேறு யாருக்குமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளிங்கும் பண்ண முடியும், எலக்ட்ரானிக்ஸ்னுடைய காம்பனண்ட்டை மேனுஃபேக்சரும் பண்ண முடியும். இது ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள். அசம்பிள்டுங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த நட்டு போல்ட்டெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு ஃபோனாக மாற்றுறது. ஹை அண்ட் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா, இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய என்க்ளோஷர்ஸ், ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்ச் பட்டனு, ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பார்ட்டாக இங்கேயே தயாரிப்பீங்க. அப்போ வந்து இந்த அசம்பிளிங்க்கு நீங்கள் +2 படிச்சிருந்தா போதும், இல்லை கிராஜுவேட் ஆகிருந்தால் போதும். நீங்கள் இந்த ஐஎன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிஹெச்டி தேவைப்பட்டிருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு எம்எஸ் தேவைப்பட்டிருக்கும். அப்போ வந்து இந்த மாநிலம் மட்டும்தான் ஒரு யூனிக்கான மாநிலம். இதுவும் இங்கே பண்ணலாம், இதையும் நீங்கள் இங்கே பண்ணலாம். இந்த மனித வளம் 75 வருடமாக சுதந்திர இந்தியாவில் ஆட்சி செய்த ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முதலமைச்சரும் இங்கே வந்து ஈகோசிஸ்டத்தை வளர்த்துருக்குறாங்க. இங்கே கண்டினியூட்டியின் பாலிசி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய ஹால்மார்க். ஸோ அதை தான் தாவேக்காவும் செய்யும். வேறு வழி தாவேக்காவுக்கு கிடையாது. அந்த இடத்துலேருந்தே தான் போகணும். ஸோ அப்போது 2036 வரும்பொழுது உங்களுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் அப்படியே இருக்கணும், நீங்கள் இந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும். இங்கே எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, சென்னையில் ஒரு பெரிய ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டை வந்து வளர்ச்சியை தடுத்துரும். எதுவும் தடுக்காது. தமிழ்நாடு வந்து யூனிக். இங்கே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஏர்போர்ட்லேயும் க்ரோத் கம்மியாகிறதே கிடையாது. நீங்கள் பெங்களூரை தாண்டி போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஏர்போர்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு திருச்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் இருக்குது. அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் கனெக்டிங் ஃப்ளைட்ஸாவது இருக்குது. ஸோ மதுரையிலேருந்து இன்றைக்கி துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. தூத்துக்குடியில் நம்ம ஒரு மிகப்பெரிய இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு விமான நிலையம் வச்சுருக்கிறோம். சேலத்தில் விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு பார்க்குறோம்.
இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனால் சென்னை ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதனால தான் சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் வரும்போது இந்த விமான நிலையங்கள் பாதிக்கவே படாது. ஏன்னா ஹோசூரை எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஓசூர் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறனால தான் வர முடியல ஏர்போர்ட்டு. ஆமாம், ப்ரைவேட்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு கன்செஷனர் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த கன்செஷனர் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் புது ஏர்போர்ட் கட்டக்கூடாது. அப்படி நீங்கள் 200 கிலோமீட்டர் கொண்டு வந்தால் கூட வேலூரில் கட்ட முடியாது, அவ்வளோதான். பட் உங்களுக்கு இருக்கின்ற அந்த 5 எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது. அந்தந்த இடத்துல ஒவ்வொரு க்ரோத் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே டெக்ஸ்டைல்ஸ், நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் போனீங்கன்னா அங்கே பயங்கர பேசஞ்சர் தான் அதிகமாக இருக்கும். மதுரையும் பேசஞ்சர் அதிகமாக இருக்கும். நீங்கள் தூத்துக்குடி போனீங்கன்னா அங்கே கார்கோ கொண்டு வந்தீங்கன்னா அங்கே கார்கோவும் அங்கே வருவதற்கு அங்கே வந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய நிறுவனங்களை தூத்துக்குடிக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு செல்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கார்கோ ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட். இதை வந்து நீங்கள் மற்ற மாநிலத்தோடு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. டிவிக்கே இந்த செட்பேக்கா அந்த அரசு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இது ஒரு செட்பேக்கா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு அது மைலேஜ். ஆனால் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் தொழில் வளர்ச்சி சார்ந்தும் இருக்கிற செட்பேக்கை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சரி பண்ணணும்னா இமீடியட்டாக அடுத்த செகண்ட் ஏர்போர்ட் எங்கே வரப்போகுதுங்கிறத இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அதை ஸ்டார்ட் பண்ணி அது எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் செகண்ட் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். அந்த 10 வருஷத்தில் க்ரோயிங் பேசஞ்சர் டிமாண்டையும் க்ரோயிங் கார்கோ டிமாண்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மீனம்பாக்கத்தை எப்படி விரிவாக்கம் பண்ணி அதை ஒரு வேளை ப்ரைவேட்டைஸ் பண்ணோன்னா அந்த முடிவை இமீடியட்டாக எடுத்து அதை இமீடியட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஏர்போர்ட் விதத்தில் இதை பண்ணணும். இன்னொன்று, தொழில்களில் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து அதிமுக போட்ட அடித்தளத்தை, எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸில் அதிமுக காலத்தில் போட்ட அடித்தளத்தை திமுக ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. திமுக போட்ட அந்த ஃபவுண்டேஷனாக வச்சுக்கிட்டு தாவேக்கா வந்து அதை வேறு லெவலில் கொண்டு போகணும். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் இன்றைக்கி 47,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா தாவேக்காவினுடைய 5 வருட ஆட்சியின் முடிவில் 1,00,000 பேர் வேலை செய்யணும். திருச்சியில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்ட்ரியை திமுக கொண்டு போயிருக்காங்க. திருச்சியை தாண்டி ஒரு 4 எலக்ட்ரானிக்ஸ் அசம்பிளிங்கை தாவேக்கா கொண்டு போகணும். தூத்துக்குடியில் ஒரு ஷிப் பில்டிங்கை திமுக கொண்டு வருவதற்கான MOU போட்டாங்க. நீங்கள் இன்னும் 2 ஷிப் பில்டிங்கை கொண்டு வரணும். இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகள் இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஹூண்டாயோட 1000 கோடிக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அது 2000 மாற்றலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஓலா அப்படிங்கிற நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு வரும்பொழுது அவங்க கொண்டு வந்தது 2,500 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏடிஎம்கே பீரியடில். திமுக காலத்தில் 7,438 கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது அவங்க பிளட்ஜ் பண்ணது 7,000 கோடி. இன்றைக்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 30,000 கோடி. ஸோ இப்போது தாவேக்கா பண்ண வேண்டியது என்னென்னா, திமுக வந்து நாங்கள் 10 லட்சம் கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தோம், அதில் 73% எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. தாவேக்கா இந்த 5 வருஷத்தில் 20 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை 90% காமிங்க. அதெல்லாம் ஈஸி. உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இருந்தால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இங்கே அதிகாரிகள் வந்து பர்ஃபெக்டான ஒரு செட்டப் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. கைடன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி. அது நீங்கள் யாருமே அரசியல் தலையீடு இல்லைன்னா அதிகாரிகள் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் போய் இப்போ காம்படிஷன் இருக்கிறதுனால தமிழ்நாடு போய் நிறைய இடங்களில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாடுவை வந்து செல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது செல்வி கீர்த்தனா அவர்கள் சவுத் கொரியாவுக்கு போயிட்டு வந்தாங்க ஜூனில். அவங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் பேசிட்டு வந்தாங்க. அதே நிறுவனத்துக்கிட்ட ஆந்திராவினோட தொழில்துறை அமைச்சர் நாரா லோகேஷும் போய் பேசுகிறாரு. ஆனால் அந்த நிறுவனம் கடைசியாக தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க, ஆந்திராவுக்கு போல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த மனித வளமும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டமும் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்தியாவில் கிடையாது. நீங்கள் சிப்காட்டுக்கு போனீங்கன்னா சிப்காட்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் மற்ற மாநிலத்துங்களில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜ்டு.
நீங்கள் ஓசூரோட சிப்காட் ஃபேஸ் 2க்கு போனீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இங்கே நீங்கள் ஹுண்டாயோட ஃபேக்ட்ரிக்கு போய் பாருங்கள், இல்லை ஓரகடம் போய் பாருங்கள், எல்லாமே அங்கெல்லாம் ரோட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைப்பாக்கத்தில் ஒரு புது சிப்காட் இருக்குது. இதெல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய ப்ளஸ். இங்கே இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம் எது தொழில் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஆனாலும் இங்கே தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குவிகிறாங்க. ஏன்னா இங்கே தான் எல்லா ஈகோ சிஸ்டமும் இருக்குது. ஆந்திராலாம் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் போகிறாங்கன்னா அவங்க அவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. லேண்டில் 50% இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. பவர் டாரிஃபில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டியில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம மாநிலத்தில் நாம் கொடுக்குற ஒரே இன்சென்டிவ் என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு எஸ்ஜிஎஸ்டியில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க. வேறு எந்த இன்சென்டிவும் இந்த ஸ்டேட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. இன்சென்டிவ்ங்கிறதே தமிழ்நாட்டில் பெருசாக கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே இன்சென்டிவ் கொடுத்து நிறுவனங்களை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டமே இங்கே கிடையாது. நீங்கள் இன்சென்டிவே இல்லாமல் இங்கே வராங்க. ஆந்திராக்கும் கர்நாடகாவுக்குலாம் எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு அவங்கள போய் கேளுங்க. கூகுள் டேட்டா சென்டர் ஒரு ப்ராஜெக்ட் எல்லாரும் அதை தான் பேசுவாங்க. வைசாக்குக்கு வரல, சுந்தர் பிச்சை வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஆனால் வைசாக்குக்கு போயிடுச்சு. வைசாக்குக்கு ஏன் அது போச்சுன்னா 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 22,000 கோடி வந்து ஆந்திரா கவர்மெண்ட் மட்டும் இன்சென்டிவ் கொடுக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வர்ற டோட்டல் இன்சென்டிவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி. 40,000 கோடி இன்சென்டிவ் கொடுத்து 1,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட நிறுவனமே தமிழ்நாட்டுக்கு வேணாம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். இங்கே வந்து நிறைய ப்ளஸஸ் இருக்குது. இந்த ப்ளஸஸை இந்த காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குல்ல, நமக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. எப்போவுமே இப்போ ஒரு நிறுவனம், ஒரு ஃபாக்ஸ்கானோ இல்லை இன்னொரு புதிய நிறுவனம், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வராங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்னும் போது அவங்க யோசிப்பாங்க, சென்னையில் தான் ஃபாக்ஸ்கான் இருக்குது, சென்னையில் தான் ஃப்ளெக்ஸ் இருக்குது, சென்னையில் தான் சிஸ்கோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, சென்னைக்கு போவோம். அந்த காம்படிட்டிவ் எட்ஜை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அது லூஸ் பண்ணவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பொலிட்டிக்கல் டிசிஷன். இந்த பொலிட்டிக்கல் டிசிஷன்னால் வர்ற செட்பேக்கை இவங்க எக்கனாமிக் பாலிசிஸ் மூலமாக அந்த செட்பேக்கை வந்து இவங்க தடுக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக நீண்ட தரவுகளோட விளக்கங்களை பகிர்ந்து கொடுத்துருக்க ரொம்ப நன்றி. நன்றி.